Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். iQOO 7 போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனுக்கான அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எனக்கு பிரைஸ் என்ன அப்படின்னு தெரியல. ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இது வந்தது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ரிவ்யூ போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஃபோன் தான். பிரைஸும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 870 ப்ராசஸர்ல லான்ச் பண்ண ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபோனும் ஒரு பெஸ்ட் ஃபோனா எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஒரு கேமிங் ரிவ்யூவா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுல இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, டிஸ்பிளேலாம் எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த போன்ல டியூவல் சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட யூஸ் எந்த அளவுக்கு இருந்தது, எப்படி எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையுமே வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேமிங் பேஸ் பண்ணி இந்த ரிவ்யூவை கொண்டு போகிறோம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு அல்ட்ரா கேமிங் மோடை பற்றி பார்க்கலாம். இந்த மோடை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னெல்லாம் கேம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இது மூலியமாகவே நீங்கள் கேமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மல்டி டர்போ மோடு வந்து எனேபிள் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா CPU GB எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க கேமுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மூலியமாக நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது கேமோட பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் 2 சிப் கொடுக்குறது தான். இந்த 2வது சிப் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா கேமிங் சிப் அப்படின்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இது குறிப்பா கேம் ப்ளே பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிளியரா யூஸ் பண்ண முடியும். இதை ஆன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணும்போது சைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கேம் டிஸ்பிளே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். நார்மலா கேம் வந்துட்டு ஒரு SDR கண்டென்ட் அப்படின்னா அதை வந்துட்டு HDR கண்டென்ட்டா மாத்துறாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க இன்னுமே கலர்லாம் பூஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே சிப் இன்னொரு சூப்பரான வேலையுமே பார்க்குது. நார்மலா நம்ம ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 60 frames per seconds தான் இருக்கும். அதனால டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா நார்மலா 60ல தான் இருக்கும். இந்த சைடுல நீங்க பாத்தீங்க அப்படினாலே தெரியும். இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அப்படினு. இத கிளிக் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு 90 frames per secondலயும் 120 frames per secondலயும் வந்து மாத்திக்க முடியும். இத சேஞ்ச் பண்றனால பாத்தீங்கன்னா டிஸ்பிளேயோட ஹெட்ஸ்மே வந்துட்டு 120 ஹெட்ஸா மாறும். சோ யூஸ் பண்றதுக்கு இன்னும் நல்லா வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது. நார்மல் 60 ஹெட்ஸ்க்கும் 120 ஹெட்ஸ்ல கேம் ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு டிஃபரண்ட் கிடைக்குது அப்படினே சொல்லலாம். சோ டிஸ்பிளே பத்தி பேசும்போது இந்த இடத்துல டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.62 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே கையில் ஹோல்டு பண்ணி ப்ளே பண்ணவே நல்லா இருக்கு. HDR 10+ சப்போர்ட்டோடையும் வருது. இந்த இடத்துல டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 300 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1000 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் ரியலாவே நல்லா இருக்கு. டச் பண்ண உடனே அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓவராலா டிஸ்பிளேக்குன்னு தனி ஒரு சிப், டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே கேமருக்கு மட்டும் இல்ல, டெய்லி யூஸ் பண்றவங்க, வீடியோஸ் பார்க்கறவங்க எல்லாருக்குமே வந்து பக்காவா இருக்கு அப்படினே சொல்லலாம். இதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் சிப்பே பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் Qualcommோட Snapdragon 870 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல 5G வந்ததுக்கு அப்புறம் நீங்க 5G சிம் கூட இதுல இருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண 865 ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது 10% CPU GPU 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. நான் நார்மலா கேம் ப்ளே பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ரியலாவே சூப்பரா இருக்கு. எந்த இடத்துலயும் லாக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்ல. சோ கேம் ப்ளே பண்ணும்போது எதுவும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து கேம் ப்ளே பண்ணி பார்த்து டெம்பரேச்சரும் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 36.6 டிகிரி இந்த மாதிரி இருந்தது. அதுவே நான் வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 41.2 வந்து ரேஸ் ஆயிருந்தது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44 45 வந்தாலும் கூட பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதில் 41.2 அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். பெருசாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னும் போது ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும். அண்ட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்தாலும் சரி, கேம் ப்ளே பண்ணும்போது சரி, அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் ரியலாவே நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4D கேம் வைப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வைப்ரேஷன் ஆகிறத விட சில டைம் வந்து ஹெவியாகவும் சில டைம் வந்து லைட்டாகவும் நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைப்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இதுவுமே வந்துட்டு. ஸோ கேமரு ஹெவி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நாள் ஃபோன் வச்சிருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா 8GB ரேம் வேரியன்ட் அண்ட் 12GB ரேம் வேரியன்ட் 2 ரேம் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8GB பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 11GB கன்வெர்ட் பண்ண முடியும். 12GB வந்துட்டு 15GB அவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதுல இருந்துட்டு. ஸோ இதுல 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 128ல இருந்து ஒரு 3GB எடுத்து உங்களுக்கு வந்து ரேமா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா 8GB + 3GB டோட்டலா 11GB வந்து உங்களோட ரேம் மாறிடும். இதனால
இதனால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது சுத்தமாக அந்த லேக் இருக்கிற ஃபீல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. மற்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஸ் தான் விவோவில் என்ன ஓஎஸோ அதே ஓஎஸ் தான் இங்கேயும் ஃபன் டச் ஓஎஸ் தான் 11.1ல் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. நியராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். 3 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேமருக்கு கண்டிப்பாக பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே சமயம் 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 30 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் லைவாகவே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 0 to 30% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் டைம் ஆச்சு. அதுவே 100% ஆகிறதுக்கு 38 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. இவங்க சொன்னது 30 நிமிஷம், பட் 8 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன்லேயே வச்சு எடுத்தது ஒரு ரீசனாக இருக்கலாம். ப்ளஸ் அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணாங்க, நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் வேரியேஷன். பட் ஓகே, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேமிங் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஃபோனை பற்றின டிசைன் அண்ட் கேமரா பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சில நண்பர்கள் கேட்டது என்ன அப்படின்னா இதுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கும் விவோக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, நேம் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ விவோ சர்வீஸ் சென்டர்லேயே போயிட்டு நீங்கள் இந்த ஃபோனையுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த 1 இயர் வாரண்டி அந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக விவோ சர்வீஸ் சென்டருக்கே போக முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் ஒன் ப்ளஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 32,000 இன்னும் கம்மியாக கிடச்சா நல்லா இருக்கும்ல. இப்போ ப்ரீ ஆர்டரில் வந்துட்டு அமேசானில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரீ ஆர்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 28,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 2,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கீழே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ICICI பேங்க்ல கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாக 28,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு 32,000 பெஸ்ட்டாக தோணுச்சு. இதில் 28,000 அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபோன் தான். முடிஞ்ச ப்ரீ ஆர்டர் கூட ட்ரை பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த ஃபோனை பற்றி கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராக்கு தனி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.